சொல்கிறான். இந்த விந்துவை பற்றி சொன்னல, இந்த விந்துன்னா என்ன? ஆதி அந்த மூல விந்து நாதம் 5 பூதமாய். அந்த விந்து தான் 5 பஞ்சபூதமாக மாறுச்சு. அதில் தான் நாதமும் இருக்குது. அதனால் சொல்கிறான், ஆதி அந்தம் மூல விந்து நாதம் 5 பூதமாய். அந்த விந்தில் தான் 5 பஞ்சபூதமும் அடங்கி இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்னு 5ம் அந்த விந்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் சொல்கிறான், ஆதி அந்தம் மூலவிந்து நாதம் 5 பூதமாய். ஆதி அந்தம் மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய். இந்த பஞ்சாச்சாரம்னு சொல்கிறோம்ல, அந்த 5 எழுத்தும் அந்த விந்தில் தான் உருவாச்சு. அதனால் 5 எழுத்துமாய். ஆதி அந்த மூலவிந்து நாதம் மேவி நின்றதும் ஆதி அந்த மூலவிந்து நாதமே சிவாயமே. சிவம் என்ற பொருள் அந்த சப்தத்திலேருந்து தான் வந்தது. அந்த சப்தந்தான் 5 பஞ்சபூதத்தை படைத்தது. அந்த பஞ்சபூதத்திலேருந்து தான் நம்மெல்லாம் தோன்றினோம். திருப்பி என்ன வரும்? அந்த பஞ்சபூதத்திலேயே போய் சேர்ந்துடுறோம் நம்ம அழிஞ்சு. இப்படி ஒவ்வொரு பொருளும் சுயற்சியில் வந்துக்கணும் போய்க்கணும் இருக்குது. இதை தடுக்கணும்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எதுவுமே கிடையாது. இறைவன் எந்த ஜாதி, இறைவன் எந்த மதம், எந்த நாடு, எதுவுமே கிடையாது. உலகமே அவனுக்குள்ளே அடக்கும். அவன் எதுக்குள்ளவும் அடக்கம் கிடையாது.